Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல unit exercise 2ல உள்ள first 3 problems பார்த்தோம். அதுக்கான link descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல 4th problemல இருந்து 6th problem வரைக்கும் பார்க்கலாம். 4th problem பாருங்க. Show that 107 is the form of 4q plus 3 for any integer q. அதாவது 107 4q plus 3 அப்படிங்கிற ஃபார்மட்ல எழுதலாம். அதே மாதிரி qங்கிறது ஒரு இன்டிஜர் அப்படிங்கறத ஷோ பண்ணி காட்ட சொல்றாங்க. நம்ம என்ன ஷோ பண்ணனும்? To show that 107 is the form of 4q plus 3 னா என்ன அர்த்தம்? 107 is equal to 4q plus 3. qங்கிறது ஒரு இன்டிஜர், அதாவது இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு சொல்லி என்னால ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. பாருங்க, இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட கான்செப்ட் a is equal to bq plus 3 அப்படிங்கற ஃபார்மட்ல இருக்கா? ஓகேவா? in the format of a is equal to bq plus 3, bq plus r. ஓகே, இப்போ a is equal to bq plus r னா என்ன அர்த்தம்? a வை b டிவைட் பண்ணா q and r வந்து கிடைக்கும்னு சொல்றது அர்த்தம் தானே? அப்போ 107 4 டிவைட் பண்ணா எனக்கு q வும் ரிமைண்டரும் கிடைக்கும். பாப்போமா? செக் பண்ணுவோமா? 107 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 2s are 8, எனக்கு பேலன்ஸ் 2 வரும், 7 வரும். 4 6 are 24, ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். சரியா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 107 is equal to எதால டிவைட் பண்ணேன்? 4 ஆல். அப்ப கோஷன்ட் இங்க என்ன? கோஷன்ட் வந்து 26 plus ரிமைண்டர் என்னது? ரிமைண்டர் வந்து 3. அப்போ 107 is equal to 4q. q க்கு பதிலா 26 வந்திருக்கு. அதே மாதிரி அங்க qங்கிறது ஒரு இன்டிஜர், என்ன இன்டிஜரா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. plus 3 அப்படிங்கற ஃபார்மட்ல நான் எழுதிட்டேனா, it is in the form of, this is in the form of a is equal to bq plus r. hence proved. ஓகேவா? இந்த ஃபார்மட் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? இந்த क्वेश्चन எப்படி பண்ணனும்னு புரிஞ்சுதா? Fifth problem பாருங்க. If m plus 1th term of an AP is twice the n plus 1th term, then prove that 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. அதாவது m plus 1th term னா என்ன? nth term னா tn ன்னு எழுதுவோம். mth term னா tm ன்னு எழுதுவோம். இங்க m plus 1th term இருக்கு. அப்படினா என்ன வரும்? tm plus 1 ன்னு அர்த்தம். tm plus 1 of an AP is twice the, அதாவது is equal to, twice னா என்ன அர்த்தம்? 2 into n plus 1th term. n plus 1th term னா tn plus 1. Actually tm plus 1 is equal to 2 into tn plus 1 ங்கிறது given கொடுத்துட்டாங்க. என்ன ப்ரூவ் பண்ணனும்? 3m plus 1th term அப்படினா t 3m plus 1 is equal to same அதே மாதிரி twice the 2 into tm plus n plus 1th term அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணனும். என்னது? To prove t 3m plus 1 is equal to 2 into tm plus n plus 1 ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். AP ன்னு கொடுத்திருக்கனால tn ஃபார்முலா என்ன? tn is equal to a plus n minus 1 into d. இது tn ஃபார்முலா. சரியா? ஃபர்ஸ்ட் n க்கு பதிலா m plus 1 கொடுக்கலாமா? என்ன கிடைக்கும்? tm plus 1 is equal to a plus m plus 1 minus 1 into d. ஓகே, a plus இந்த plus 1 உம் minus 1 கேன்சல் ஆகி md ன்னு கிடைக்கும். இது tm plus 1. நெக்ஸ்ட் tn plus 1 எடுத்துக்கலாம். tn plus 1 is equal to a plus n plus 1 minus 1 into d. plus 1 minus 1 cancel ஆயிடும். a plus nd ன்னு கிடைக்கும். அப்போ tm plus 1 ஓட வேல்யூவும் tn plus 1 ஓட வேல்யூவும் இங்க கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? tm plus 1 ஓட வேல்யூ என்ன? a plus md is equal to 2 into a plus nd ன்னு கிடைக்கும். ஓகே, a plus md is equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2a plus 2nd. இந்த plus a வை இந்த சைடு கொண்டு போய்க்கலாம், plus 2nd இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்ப md minus 2nd is equal to 2a minus a, 2a minus a ன்னு கிடைக்கும். இங்க இருந்து நம்ம d காமனா எடுக்கலாமா? என்ன வரும்? d into m minus 2n is equal to 2a minus a, a. அப்ப a is equal to d into m minus 2n ங்கிறது ஒரு ரிசல்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? இப்போ நம்ம t 3m plus 1 is equal to 2 into tmn plus 1 ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHS என்னது? t 3m plus 1. ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a plus n க்கு பதிலா 3m plus 1. 3m plus 1 minus 1 into d. a வந்து ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சோம்? d into m minus 2n ன்னு கண்டுபிடிச்சோம். plus இங்க d உள்ள மல்டிப்ளை பண்ணா plus 1 உம் minus 1 உம் கேன்சல் ஆகி 3md ன்னு கிடைக்கும். இப்போ d உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? md minus 2nd plus
3mdன்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு md பிளஸ் 3md ஓட வேல்யூ என்ன 4md மைனஸ் 2md. ஓகே, இந்த டேர்ம்ல இருந்து நான் 2 இப்போ காமன் எடுக்க போறேன். காமன் எடுத்தா என்ன வரும் 2 into 2md மைனஸ் mdன்னு கிடைக்கும். கரெக்டா? இது வந்து LHS. இப்போ RHS. RHS என்ன ப்ரூவ் பண்ணணும் 2 into t m plus n plus 1 ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? அப்போ 2 into இந்த n க்கு பதிலா m plus n plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ ஆல்ரெடி அவங்களே கொடுத்திருக்காங்க. d into m minus 2n plus n க்கு பதிலா m plus n plus 1 minus 1 into d ன்னு கிடைக்கும். சரியா? 2 into இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணா md minus 2nd plus இந்த plus 1 minus 1 கேன்சல் ஆகும். d உள்ள மல்டிப்ளை பண்ணா md plus nd ன்னு கிடைக்கும். 2 into இந்த md plus md 2md minus 2nd plus 2nd வேல்யூ என்ன minus nd. அப்போ LHS ஓட வேல்யூ என்ன 2 into 2md minus nd. RHS ஓட வேல்யூ 2 into 2md minus nd. அப்போ LHS is equal to RHS. Hence proved. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 6th problem பாருங்க. Find the 12th term from the last term of the AP minus 2, minus 4, minus 6, etc. up to minus 100. கொடுத்திருக்க given sequence என்னப்பா? minus 2, minus 4, minus 6, etc. up to minus 100. இது வந்து கொடுத்திருக்க given sequence. சரி, அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 12th term. 12th termனா T12. ஓகே, T12 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதே மாதிரி AP ன்னு கொடுத்திருக்கனால நம்ம TN ஃபார்முலாவும் தெரியும். TN ஓட வேல்யூ ஃபார்முலா என்ன? TN is equal to A plus n minus 1 into D அப்படிங்கிறது தெரியும். இங்க பாருங்க, ஒரு ஒரு இது கொடுத்திருக்காங்க, ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன? find the 12th term from the last term. நீங்க என்ன பண்ணணும்? அப்ப 12th termனா டேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இத ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏனா எடுத்துப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க 12th term வரைக்கும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு A வந்து இதுவா இருக்கும். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது from the last term, அதாவது லாஸ்ட்ல இருந்து 12 terms வரையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? லாஸ்ட்ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அதாவது -100 இப்படி கால்குலேட் பண்ணுங்க etc. up to -6, -4, -2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகேவா? இது இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கல, லாஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க. சரியா? இப்ப லாஸ்ட்ல இருந்து கேட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? -100 வரும். சரியா? அப்ப a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ -100. சரியா? எடுத்த உடனே a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் -2 தான் சொல்லிட்டு போட கூடாது. இவங்க from the last term னு சொன்னனால லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு முன்னாடி போட்டு இப்படி சீக்வென்ஸா மாத்தி எழுதிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் இதானே வரும். சரி, இப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன வரும்? a வந்துட்டு நமக்கு -100 ன்னு எழுதியாச்சு. இப்போ காமன் டிஃபரன்ஸ் d. d என்னப்பா வரும்? dங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எழுதுவோம். ஆனா இங்க இந்த டேர்ம்க்கு அடுத்து உள்ள டேர்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட்ல இருந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ காமன் டிஃபரன்ஸ்னா ஆக்சுவலா என்ன? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதே டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கும், இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கும், இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கும். அப்ப நான் எந்த டேர்ம் வேணாலும் நான் எடுத்து காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணலாம்ல? ஆமா தானே? இப்போ காமன் டிஃபரன்ஸ்னா எனக்கு வந்து அந்த சீக்வென்ஸ்ல எல்லா ரெண்டு நம்பருக்கு நடுவுல வர ஒரு காமனான டிஃபரன்ஸ், அதான காமன் டிஃபரன்ஸ். அப்ப நான் இந்த ரெண்டு நம்பரை கூட எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு நம்பர் கூட எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ வந்து நார்மலா நீங்க இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்தா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லி நீங்க டேரக்டா போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கூட வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க எந்த ரெண்டு டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த ரெண்டு டேர்மும் கண்டினியூஸா இருக்கணும். இந்த -100 -2 எல்லாம் எடுக்க கூடாது. இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டினியூஸா வரது மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கறதுனால இப்போ நம்ம வந்து இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எழுதுவோம். கரெக்ட் தானே? அப்ப எப்படி வரும்? இப்படி தானே வரும். இப்போ -2 -4 கரெக்டா? இப்படி வரனால நான் இப்படி தான் எழுதுவேன். சோ இந்த நம்பர்ல இருந்து தான் நம்ம இந்த நம்பரை மைனஸ் பண்ண முடியும். சரி, அப்ப -2 -into -+4. அப்ப 4 - 2 ஓட வேல்யூ என்ன? 2. அப்ப d ஓட வேல்யூ 2. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? n வந்து என்ன 12 டேர்ம்னு கொடுத்திருக்கனால n ஓட வேல்யூ 12. அதாவது t12 is equal to a ஓட வேல்யூ -100 plus n ஓட வேல்யூ 12 -1 into d ஓட வேல்யூ 2. -100 plus 12 - 1 11. 11 into 2 22. அப்ப -100 plus 22 ஓட வேல்யூ என்ன? -78. அப்ப t12 ஓட வேல்யூ என்ன? -78. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் யூனிட் எக்ஸைஸ் 2ல் உள்ள 4th ப்ராப்ளம்லேருந்து 6th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.